நேயர்களே, நம்ம மைவி தியேட்டர்ஸ்னுடைய நீதிமன்ற நிலவரம் 4/8/2026 என்ன அப்டேட் கொடுத்துருக்குறாங்கன்னு நம்ம பார்த்துக்கலாங்களா? ஓகே. முதல்ல வந்துங்க நம்ம அந்த நகல் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, குற்றம் சாட்டப்பட்டிருக்கு 101 இருக்குது. சிஆர்எல் எம்பி நம்பர் 101 அதனுடைய ஸ்டேட்டஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா? TNCB 0600 1422026. இந்த நகல் வந்து மின்னணு சாதனங்கள் மூலமாக நாங்கள் பெற்றிருக்கிறோன்னு சொன்னாங்க இல்லைங்களா, அதனுடைய ஸ்டேட்டஸ் என்னதுன்னு பார்த்துக்குங்க. அதாவது மேல் நடவடிக்கைக்கு அப்படின்னு தான் போட்டிருக்குது. ஓகேங்களா? மேல் நடவடிக்கைன்னு தான் போட்டிருக்குது. அதே மாதிரி 10/8 வாய்தா போட்டிருக்குது. ஓகேங்களா? 10/8 வாய்தா போட்டிருக்கு. அதே சிபி நம்பர் இந்த 101 ஃபார் ஆஃப் 2026. ஓகேங்களா? இந்த குற்றப்பத்திரிக்கை நகல் வந்து மின்னணு முறையில் வழங்கலாம் அப்படிங்கிறத அது வந்து 10/8க்கு தான் வச்சுக்கிறாங்க. இப்போ CC4 நாம் என்னங்கிறத பார்த்துக்கலாம். சரிங்களா? அதில் யார் யார் ஆஜராகிக்கிறாங்க, PNS யார் தாக்கல் பண்ணிக்கிறாங்க என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? அதனுடைய நம்பர் போட்டு பார்த்துடலாங்க. TNCB 0600 368 2025. வெரிஃபிகேஷன் பார்த்தீங்க, ஏதாவது ஒன்று தப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு லோட் ஆகாது. ஏற்காட்டு CC4ங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு 4/8க்கு 10/8க்கு 10/8/2026 வாய்தா போட்டுக்கிறாங்க. அதே மாதிரி நான் முதல் சொன்ன மாதிரியே இந்த CMB பெண்டிங் இருக்குது. அந்த 101 ஆஃப் 2026 அந்த குற்றப்பத்திரிக்கை நகல் வழங்குறது அந்த தனி நம்பருங்க. இது வந்து பொதுவாக வர்றது நம்ம மைவி தியேட்டர்ஸும் காவல்துறை கண்காணிப்பாளரும் சேர்ந்து வர்றது. அதில் யார் என்னென்ன ஆப்ஷன்ட்டு PNS யார் தாக்கல் பண்ணிக்கிறாங்கன்னு நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இப்போ மனுதாரர் உங்களுக்கு தெரியும், நான் திரும்ப சொல்கிறது தான். காவல்துறை கண்காணிப்பாளர், பொருளாதார குற்றப்பிரிவு, கோவை. எதிர்மனுதாரர் மற்றும் பெயர் வழக்கறிஞர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. எதிர்மனுதாரர்னு பார்த்தீங்கன்னா 21 மார்க்கெட்டிங் நிறுவனத்தை இதில் முன்மொழிஞ்சிருக்கிறாங்க. எல்லாமே மைவி தியேட்டர்ஸ் தான், ஆனால் பேர் மாறி இருக்குது. சரிங்களா? உதாரணமாக சொன்னால் நம்ம மைவி தியேட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் நம்பர் 1, நம்பர் 2 மைவி தியேட்டர்ஸ் மார்க்கெட்டிங், இந்த 2. அதுபோக நியா டெல் மார்க்கெட்டிங் மைவி தியேட்டர்ஸ் இல்லைங்களா, லெக்ஷன் 1 மார்க்கெட்டிங் மைவி தியேட்டர்ஸ், உபேஷ் மார்க்கெட்டிங் மைவி தியேட்டர்ஸ், சியாவோ மார்க்கெட்டிங் மைவி தியேட்டர்ஸ், ஆர்போன்ஸ் மார்க்கெட்டிங் மைவி தியேட்டர்ஸ். இது எல்லாமே இன்க்ளூடிங் வர்றது தான். ஏன்னா எல்லாத்துலேயும் ஒன் ஆஃப் த பார்ட்னர்னு சொன்னார் இல்லைங்களா, அதனால் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரிப்ரோ மார்க்கெட்டிங், விஜாரா மார்க்கெட்டிங், ரிக்ஸான் மார்க்கெட்டிங், வெக்ஸியூ மார்க்கெட்டிங், ஜான்லு மார்க்கெட்டிங், லக்ஷோரா மார்க்கெட்டிங், நாட்ஸியூ மார்க்கெட்டிங், மினிபோ மார்க்கெட்டிங், ட்ரோன்கோ மார்க்கெட்டிங், டோனிபை மார்க்கெட்டிங், க்ளோசியா மார்க்கெட்டிங், இன்ஸ்டா மார்க்கெட்டிங், பைசோனா மார்க்கெட்டிங், சித்தவா ஹெர்பல் அண்ட் ஃபுட்ஸு. இது வரைக்கும் 21 வரைக்கும் நிறுவனங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 22லேருந்து சக்தி ஆனந்த் ஆரம்பமாகுது. ராஜாராஜ் கனிஷ்கா, கீதா துரைசாமி, மஞ்சுளா ராணி, ஆனந்த் ஆண்டியப்பன், கோபாலகிருஷ்ணன், கிரிஜா கிருபாகரன், இந்த மாதிரி ரவிக்குமார், முருகாச்சலம், கோவிந்தராஜ் பார்த்தீங்கன்னா 59 வரைக்கும் இருப்பாங்க. இதில் ஒரு 38 நபர்களை போட்டுக்கிறாங்க. இவங்க போர்டு டைரக்டராக அல்லது அடிஷ்னல் லெவல் டைரக்டராங்கிறது தெரியாது. மொத்தம் இந்த 38 பேர் ப்ளஸ் வந்து மைவி தியேட்டர்ஸ் மீடியா ப்ரைவேட் லிமிடெட்டில் ஆரம்பிச்சிங்கன்னா 21 நிறுவனங்கள் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க. 21 நிறுவனங்கள் மீதும் 38 நபர்கள் மீதும் குற்றம் சாட்டிக்கிறாங்க. 252 பேர். எவ்வளவு? 3,17,00,000 மோசடின்னு. சரிங்களா? சரி, நம்ம அந்த வழக்கினுடைய இது வரலாறை பார்த்துக்கலாங்க. 31/7 என்ன போட்டுக்கிறாங்க நம்ம பார்த்தாச்சு, 4/8ன்னு. அடுத்து 4/8 போகும்போது என்னது மேல் நடவடிக்கையாக தான் போட்டிருக்குது. அதில் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், இவங்க சார்பாக இப்போது அதிக நபர் வழக்கறிஞர்கள் இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வழக்கறிஞர்கள் இதில் இப்போது வந்து ஆஜராகிருக்கிறாங்க குற்றம் சாட்டப்பட்ட சம்மந்தமாக. அதே மாதிரி இந்த PNSSன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து இப்போ கொஞ்சம் அதிகமாக தாக்கல் பண்ணிக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா முதல்ல 9 பேர் இருந்துச்சு, இப்போ அதிகமாக 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 பேர் வந்து PNSSன்னு சொல்லி சிறப்பு மனுவை நேரில் ஆஜராகலேருந்து விலக்கு தாக்கல் பண்ணி அவங்க வந்து
ஆஜராகாமல் இருந்திருக்கிறாங்க, விலக்கப்பட்டிருக்கிறாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா மிஸ்டர் எல் மோகன்ராஜ் அட்வொகேட்டு ஃபைல்டு வக்காலத்துன்னு சொல்லி ஃபார் A1 A8 A14 A24 A25 A26 27 A30 A33 A38 A42 A47 இவருக்கு ஆஜராகிருக்கிறாங்க மிஸ்டர் எல் மோகன்ராஜ். அடுத்து பார்த்திங்கன்னா மிஸ்ஸஸ் ஜி அனிதா அட்வொகேட்டு ஃபைல்டு வக்காலத்து ஃபார் A2 A11 A15 A19 A20 A37 A43 A44 A50 A51 A56 A57 A58 அண்ட் 59 A59 இவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க அந்த அம்மா மிஸ்ஸஸ் ஜி அனிதா அட்வொகேட் ஆஜராகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் எம் ஈஸ்வரன் அட்வொகேட் ஃபைல்டு வக்காலத்து பாருங்கள் A2 A3 A5 A9 A20 A12 A17 A18 A35 A36 A39 A41 A45 A54 A55 A12 A23 A26 A28 A29 A31 A34 A37 A40 A43 to A53 A56 A57 A58 A59 இவங்க எல்லாமே ப்ரெசண்ட்டு. சரிங்களா? 3 வழக்கறிஞர் தான் ஆஜராகிக்கிறாங்க இவங்க எல்லாத்துக்கு. அதே மாதிரி வந்து ஆப்சண்ட் யார் அப்படின்னா A2 A3 A5 A9 A12 A17 A18 A21 A24 A25 A27 A30 A32 A33 A35 A36 A38 A39 A41 A42 A54 A55 இவங்கெல்லாம் ஆப்சண்ட். ஓகேங்களா? சிறப்பு மனுக்கு நான் சொல்லிக்கிறேன். பெட்டிஷன் அண்டர் செக்ஷன் 355 PNSS ஃபைல்டு அண்ட் அலவுடு. ஓகேங்களா? ஃபைல்டு அண்ட் அலவுடு பெட்டிஷன் சீக்கிங் பர்மிஷன் டு ஷெட்யூல் டு கிளைம் ஆஃப் த கம்ப்ளைண்ட் ஃபைல்டு பை A11 A15 A19 A20 A37 A43 A44 A50 A51 A56 A57 A58 A59 CRL அதான் சொல்ல MP நம்பர் 101/2026 பெண்டிங். ஓகேங்களா? கால் வந்து அடுத்த 10/8/2026 ஒத்தி வச்சுருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இதில் என்ன தெரிஞ்சுக்கிறாங்கன்னா 4/8 வழக்கறிஞர்கள் வந்து 3 நபர்கள் தான் குற்றம் சாட்டப்பட்டவர் சார்பாக ஆஜராகிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து வழக்கறிஞர் 3 நபர்கள் தான் குறைச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது இந்த PNS வந்து கொஞ்சம் அதிக நபர் விலக்கு வாங்கியிருக்கிறாங்க. அப்புறம் மற்றபடி எதுவும் இல்லை. அந்த 101 பெண்டிங் வச்சுக்கிறாங்க. 10/8 வாய்தா போட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? மற்றபடி நம்ம 10/8 நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நம்ம தகவலுக்காக மட்டும்தாங்க. நன்றி, வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு வாய்தா தேதியில் நாம் சந்திப்போம். நன்றி நேயர்களே.